Dear friends, I am Dr. Chokkalingam, இதயநல மருத்துவர். உங்களுடைய சில நிமிட கவனத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். தமிழால் இணைந்த என் உறவினர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். குட் ஈவினிங் எவ்ரிஒன். குட் ஈவினிங் சொல்ல மாட்டீங்களா? மாலை வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சி வாழ்க்கை ஆறுமுகம் ஒரு சார்ந்தவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொள்கின்ற நேரத்தை உங்களை எவரும் பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டால் இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் அனைவரும் 100 வருடம் வரை என் உறவினர்களாக இருப்பீர்களே தவிர என் நோயாளிகளாக வராதிருப்பதற்காகத்தான் இந்த மேடையை நான் பயன்படுத்தப் போகின்றேன். இத்துடன் சொக்கலிங்கத்திற்கு 80 வயதாகின்றது. ஆனால் நான் 30 வயதான சொக்கலிங்கமாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். 56 வருடம் இதயத்தில் பணியாற்றி இன்று 57வது வருடம் என் பணியை துவங்கும் என்னாலே ஒட்டோவாவில் உங்களின் முன்பு இருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை பெருமையும் அளிக்கின்றது. இதை பேசி பிறகு ஒரு 2 நிமிடங்கள் கேள்வி பதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கின்றேன். இதை நான் ஒரு விழாவாக பார்க்கவில்லை, உண்மையில் நான் ஒரு திருவிழாவாக பார்த்து கொண்டு ரசிப்பதற்கு திருவிழாவை திருப்பி போட்டு பாருங்கள். நாம் அனைவரும் விழாதிருப்பதற்காகத்தான் இந்த அரங்கமும் விழாவும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த செயலுக்கு அருமையாக கைத்தட்டினதற்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி, என்னுடைய வாழ்த்து. கற்பது அனைத்தும் நாம் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிப்பது மட்டுமல்ல, நாம் கற்பிக்கவும் வேண்டும். இதை தவறிவிட்டதனால்தான் உலகத்தில் 3 உயிர்கொல்லி நோய்கள், 1 மாரடைப்பு, 2வது கேன்சர், 3வது ஆக்சிடென்ட்ஸ். அது மட்டுமல்ல, மனிதன் சஃபர் பண்ணுற எல்லா வியாதிகளும், ஸ்ட்ரோக்லேருந்து ஆட்டோமின் டிசீஸ், கோவிட் அனைத்தும், இன்க்ளூடிங் சூசைட், இவை அனைத்தும் மனிதன் மனம் வைத்தால் 100க்கு 100 தடுக்க முடியும். எவ்வளோ % தடுக்க முடியும்? 100க்கு 100. இந்தியாவில் தான் மேக்சிமம் ஹார்ட் அட்டாக் உலகளவில். அதுவும் 1 மணி நேரத்துக்கு 20 வயது 30 வயது ஆண்கள் பெண்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கொஞ்சம் தள்ளி வருகின்றது. அது அனைத்தும் நம்ம தடுத்து நிறுத்த முடியும். தமிழும் நாமும் வேறல்ல, தமிழே நமக்கு வேறாக இருக்கும் பொழுது அதை யாரும் பிரிக்க முடியாது. எவ்வளோ பேர் தமிழை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். தமிழை தலைகீழாக போட்டாலும் இதுவாக இருக்கின்றது பாருங்கள், தமிழாகத்தான் இருக்க முடியும் தவிர அதை யாரும் அழிக்க முடியாது. தேன் ஒன்றுதான் தானம் கெடாது, தன்னில் இருப்பதும் கெடாமல் பார்த்துக் கொள்ளுகின்ற சக்தி தேனுக்கு மட்டும்தான். அதற்காகத்தான் அந்த மொழிக்கு தேன்மொழி என்று வைத்தோம். தமிழுக்கு சிறந்த மருத்துவர் என்பது வியாதியை குணப்படுத்துவதால் சொக்கலிங்கம் சிறந்த மருத்துவர் அல்ல, சமுதாயத்திற்கு மாரடைப்பை தடுக்கின்ற சக்தியை பெறுவதனால் தான் சொக்கலிங்கம் சிறந்த மருத்துவராக விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த மேடையை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். குறையற்ற செல்வம் எது நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. அதான் ஹெல்த் இஸ் வெல்த். நலமுடன் வளமுடன் வாழ்வு. உடல் நலம் என்றால் முதலில் நினைத்தார்கள் நோயற்ற வாழ்வு. உண்மை நோயற்ற வாழ்வு அல்ல, பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், மென்டலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் சோஷியலி. தட் இஸ் வி கால் ஹோலிஸ்டிக். அனைத்தும் நிலையில் அடைவதுதான் ஹோலிஸ்டிக் நலம் என்று பெயர். நம் முன்னோர்கள் 20,000 வருடங்களுக்கு முன்பே 3 சேர்த்து வைத்ததுதான் மைண்ட், பாடி, சோல். அதுதான் யோகா, மெடிடேஷன். How nicely it balanced.
நாம் தெரிந்து கொண்டோம், கடைப்பிடிக்க தவறிவிட்டோம். அதனால்தான் நாம் அவதிப்படுகின்றோம். உலகத்தில் எவன் எங்கே பிறந்தாலும் ஈசாகத்தான் பிறக்க வேண்டும். அறிவு என்று வளரும் பொழுது அதை டிஸ்பெல் பண்ணுகின்றான். அதுதான் டிசீஸாக மாறுகிறது. அது ரிவர்ஸ் பண்றது தான் மறுபடியும் மிக முக்கியம். அதான் மைண்ட் பாடி டிசீஸ், சைக்கோசோமேட்டிக் டிசீஸ். மனிதன் 60 லட்சம் வருடங்களுக்கு முன்பு ஒரு எவல்யூஷன் தியரி, குரங்கிலிருந்து பிறந்தோம். நம் முன்னோர்கள் அனைவரும் காட்டில் வாழ்ந்தார்கள். அப்பொழுது அவர்கள் மிருகத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் மிருகத்தை அடித்து சாப்பிடுவதற்கும் அவர்கள் தேவைப்பட்டது ஃபைட் ஃப்ளைட் ஃப்ளைட் ஹார்மோன், அட்ரினலின். அது ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் மனித இனமே அழிந்து விட்டிருக்கும். ஆனால் இப்பொழுது இருக்கிற மனிதன் பாருங்க எப்படி ஆயிட்டான். இதை கூட நான் ஏற்றுக்கொள்வேன், இப்படி ஆயிட்டான் பாருங்க. இவர்கள் இருவரும் தான் சொக்கலிங்கத்தை பணக்காரன் ஆக்கி கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கதான் இந்த மேளத்தை நான் பயன்படுத்துகிறேன். இவ்வளவு சிறப்பான எங்க ஆத்மீக எங்க இருக்காரு. உயிர் உடல் இரண்டே பிரித்து இயங்க வைக்க முடியாது. உயிர் இயங்குவதற்கு உடலும், உடல் இயங்குவதற்கு உயிரும், இரண்டையும் தாங்கி பிடிப்பது நம்முடைய நேர்மறை மனமட்டம்தான். எந்த மனம்? நேர்மறை மனம். அதே மனம் எதிர்மறை மனமாக மாறிவிட்டால் நெகட்டிவ் மைண்ட், நெகட்டிவ் தாட்ஸ், it will kill you within 2 minutes. உடலையும் உயிரையும் 2 நிமிடத்தில் அழித்து விட்டு போய்விடும். அந்த மனம் எதிர்மறை மனமாக மாறிவிட்டால். மைண்ட், மனம், சைக்கி எல்லாம் ஒரே நேம் தான். ஐம்புலன்களின் உணர்வுகள் மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு மூளையில் அந்த உணர்வுகள் எண்ணங்களாக மாறி அவனை அறிவுடையன ஆக்குவதுதான் நம் 6 அறிவு படைத்த மனிதர்கள். 6 அறிவு என்று ஒன்று வந்தவுடன் அவன் 360 டிகிரி வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஓப்பன் பேராசூட் மாதிரி. மனம் என்று வந்து விட்டவுடன் அது பர்சனாலிட்டியை முடிவு பண்ணி விடுகிறது. அது ஏபிசி 2 நிமிடத்தில் பார்க்கலாம். ஐம்புலன்களை நீங்கள் வைத்து வாழ்க்கை நடத்த வேண்டும். அதை தலைக்கும் 4 காலுக்கும் சமம். வேண்டாத பொழுது அறிவு என்னும் ஓடுக்குள் அதை அடைக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஓடு என்னும் அறிவை நீங்கள் பயன்படுத்தாமல் அந்த ஆமையை தலைகளாக வைத்தால் ஒரு சின்ன ஊசி போதும் அதை கொண்டு விடுவதற்கு. மனிதன் அழிவது ஐம்புலன்களெல்லாம் அறிவை நாம் பயன்படுத்த தவறிவிட்டால். அறிவு 7வது அறிவு என்பது பகுத்தறிவு, 8வது அறிவு என்பது தன்னை அறிவதுதான் செல்ஃப் ரியலைசேஷன், விஞ்ஞானம். தன்னை அறிவது என்ன தெரியுமாங்க? தன்னில் அனைத்தையும் தன்னை அனைத்திலும் என்று உணர்ந்து விட்டால் உலகம் ஒன்னஸாக மாறிவிடும். ஒரு மீட்டிங்ல பேசின, ஐஐடி மீட்டிங் டெல்லியில, ஒரு 7000 பேர் இருக்கிற இடத்தில் அந்த படிக்கட்டில் செல்வதற்கு 10 படிக்கட்டு வேண்டும். நான் போடுவதற்கு காரணம் மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேம்படுத்துவதுதான் ஒவ்வொருடைய நோக்கமும் கருத்தும் என்று நினைக்க வேண்டும். இந்த மீட்டிங்கில் போட்டோன்னு ஒரு மாணவன் எழுந்து கேட்டான், அருமையான டாக் சொக்கலிங்க, அவ மூஞ்சை காட்ட மாட்டீங்களான்னு கேட்டான். நான் அடுத்த வாட்டி வரும்போது இறங்கி வர மாதிரி காட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தமிழுக்கு ஒரு பெரிய குணம், தன்னை விட எவனையும் உயர்ந்தவன் என்று பார்க்க மாட்டான். அதே தமிழன் தன்னை விட தாழ்ந்தவன் என்று எவன் ஒருவனையும் நினைக்காது வாழ்வதுதான் தமிழனுடைய பெரிய நல்ல குணம் என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். விஞ்ஞானப்படி அறிவு கேட்க வேண்டும், அறிவின்படி மனம் கேட்க வேண்டும், மனன்படி உடல் கேட்க வேண்டும். மூன்றும் ஒன்றை ஒன்று கேட்டுக்கொண்டிருந்தால்தான் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும். 4க்கு ஒரு சண்டை வந்து உயிர் போய்விடும். So many hearts are there. அப்பப்போ கேள்வி கேட்பேன், ஆத்மா எங்க இருக்காரு பார்க்குறேன், ஸ்டேஜ் பின்னாலே இருக்காரு. எத்தனை இதயம் இருக்கின்றது குமார்? எத்தனை இதயம் இருக்கிறது சொல்லுங்க? ஆளுக்கு ஒன்றே. சொக்கலிங்கன் சொல்லுகின்ற புது கருத்தை அனைவரும் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அது படிக்க சொல்றதுக்கு முந்தி என் பேச்சை உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுங்க. நான் நம்ம கையை தூக்குறேன், எனக்கு பேச்சு பிடிக்கலன்னு சொல்றாங்களோ பயந்துட்டேன்.
சரி, அவங்க பிடிக்கலன்னு சொன்னாங்க வச்சுக்க, நான் பேச்சு பிடிச்சிட்டு போயிடும் நினைக்கிறீங்களா? பேச்சு பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் போறதா இருக்கிறேன். அப்படியே உங்க உணர்வுகளை தெரிந்து கொள்வதற்காக ஞாபகத்துக் கொள்ளுங்கள். உறவினர்கள் அனைவருமே நம்மிடம் இருப்பது 3 இதயம் ஒவ்வொருவருக்கும். இந்த ஒட்டவா உறவினருக்கு ஒரு புதுசு ஆச்சரியமா இருக்கு. மூன்றாவது இதயம் எது தெரியுமா? கவனித்துக் கொள்ளுங்கள். நம் காலில் இருக்கின்ற காஃப் மசில்ஸ் தான் 2 ஹார்ட். அந்த 2 ஹார்ட் நல்ல வேலை செய்தால் தான் சென்ட்ரல் இருக்க இதையும் வேலை செய்ய முடியும். அதே means of your exercise, you must constantly active. Life is a dynamic, keep moving all the time. Once you become static, it won't be fit to live at all. So எத்தனை இதயம் இருக்குது? சூப்பர், இது கண்டுபிடிச்சிட்டீங்கப்பா. என் மாணவன் கூட சொல்ல மாட்டேங்க. என் மாணவர்கள் அருமையானவர்களாக இருக்கின்றீர்கள். இதயம் 72 முறை ஒரு நிமிடத்திற்கு, ஒரு நாளைக்கு 1,00,000 முறை. சப்போஸ் இதயம் பேச கற்றுக்கொண்டால் அது உங்களிடம் என்ன கேட்க நினைக்கிறீங்க? இதயம் பேசினால், இதயம் பேசுது என்ன கேட்க நினைக்கிறீங்க? இதயத்தை ஓய்வு எடுத்துக்கொள் என்றால் நீங்க இறந்து விடுவீங்களே. இதயம் ஓய்வு எடுக்க முடியாது. இதயம் கேட்பது ஒன்றே ஒரு அம்மா சொல்றாங்க, நல்லா சாப்பாடு கேட்குங்க, சாப்பிடுங்க, வேணாம்னு சொல்ல மாட்டேன். இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று. அது என்ன கேட்கும் என்றால் மகிழ்ச்சி என்ற உணர்வு மட்டும். நீ மகிழ்ச்சி ஒன்று இருந்து விட்டால் அந்த இதயம் 100 வருடம் கடந்து எங்க காத்து கொண்டிருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, மகிழ்ச்சியை 0 10 வைக்கிறேன். டக்குன்னு சொல்லி நீங்களே எந்த மகிழ்ச்சியில் இருக்கீங்க? காமினி, எந்த லெவலில் இருக்குமா மகிழ்ச்சி? சொல்லுங்க சகோதரி. 10. ஒரு பெரிய கைத்தட்டல் அவளுக்கு கொடுக்கணும். உங்க பேரு என்னம்மா? எவரெல்லாம் 10க்கு கீழே இருக்கீங்களோ சொக்கடி ஈட்டிடம் வந்து சேர்வீர்கள் ஹார்ட் அட்டாக்ல. 10 என்று வைத்துக் கொண்டால் உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. 10 வருடம் இல்லை, 100 வருடம் கடந்து வாழ முடியும். சரி, சொக்கடிக்கு நீ லெவலில் இருக்கீங்கன்னா நான் எந்த லெவலில் இருப்பேன்னு நினைக்கிறேன்? சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருப்பது 11வது மேல இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சிரிக்கும் பொழுது நீங்கள் பில்கேட்ஸை விட பல மடங்கு பணக்கார ஆகிவிடுவீர்கள். ஞாபகத்துக் கொள்ளுங்க. கருவில் தோன்றி கலரில் மறைவது நம்மிடம் இல்லை. இடையில் இருப்பதுதான் நம் வாழ்க்கை. நம் வாழ்க்கையில் நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று வாழும் பொழுது அந்த கோட்டை கூட்டிக் கொண்டே போகலாம். இல்லை என்றால் குறைத்து சீக்கிரமே இறந்துடுறீங்க. அந்த சாய்ஸ் உங்களிடம் தான் இருக்கின்றது. ஸோ அந்த கோட்டை மேல் நோக்கி வைத்தால் 100 வருடம் கடந்து வாழ முடியும். இப்படி தான் சீக்கிரம் போயிருக்கு. பழமொழி படிக்க பார்க்கலாம். சொக்கலிங்க சொல்லுகின்ற புதுமொழி சூப்பர். அதான் பெண்களுக்கு அது எல்லாருக்கும் சொல்ல நான் சகோதரிகள் அனைவரும் தயவு செய்து புன்னகை போட்டுக் கொள்வதற்கு பதில் புன்னகை அணிந்து கொண்டால் எவருக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கின்றேன். அனுபவம் போல வேண்டுமா? அனைவரும் இறந்தவுடன் மெசேஜ் அனுப்புறீங்க. என்ன அனுப்புறீங்க? நான் சொல்லுகின்றேன், வாழும்பொழுது அனைவருமே என்ன சொல்றேன், லிவ் இன் பீஸ் என்னும் பொழுது நீங்கள் கல்லறையை வெகு தூரம் தள்ளி போட்டு விட முடியும். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் மனம் அமைதி வேண்டும். அது வேண்டும் என்றால் செல்ஃப் ரியலைசேஷன் வேண்டும். அந்த மகிழ்ச்சியான நிலையில் தான் ஹாப்பி ஹார்மோன் சுரந்து உங்களை இளமையாக வைத்துக் கொள்கின்ற சக்தி மகிழ்ச்சிக்கு மட்டும். வெற்றி அனைவரும் மகிழ்ச்சி அல்ல உறவினர்களே. மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி என்று எது தெரியுமா? மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. அதைவிட மிக மிக மகிழ்ச்சி எது தெரியுமா? விட்டு கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த விட்டு கொடுக்கின்ற சக்தி இழப்பதால் தான் குடும்பங்கள் பிரிகின்றன, நாடுகள் அழிகின்றன, ஒருவர் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மகிழ்ச்சியை விட சிறந்த தியானமும் கிடையாது, மகிழ்ச்சியை விட சிறந்த மருந்தும் கிடையாது. இது ரெண்டுத்துக்கு போட்டி வச்சது எது ஜெயிச்சதுன்னு நினைக்கிறீங்க? ஆமை. நான் சொன்னேன், இரண்டுமே ஜெயிக்க ஒன்றுதான் தோற்கும். முயலாமை தான் தோற்குமே தவிர முயலும் ஆமையும் இரண்டு வெற்றி அடையும் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். முயற்சி செய்து கொண்டிருப்பது தான் வெற்றி. எப்படி அமைதியா இருக்க முடியாது? படிக்க பார்க்க சத்தம் போட்டு அமைதி வேண்டும் என்றால் படிக்க. மாற்ற முடியாததை
மாற்றக்கூடியதை இதை பாகுபடுத்தி அறிவதுதான் ஞானம். ஒரு இறந்துட்டு இருப்பாங்க, அதை பற்றியே கவலைப்பட்ட நீங்களே இறக்க போறீங்க. எதை மாற்ற முடியாத இருக்கின்றதோ ஏற்றுக்கொள். ஆவதம் பெண்ணால் அது எப்படி நீங்க சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்குது. ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், எந்த பெண்ணும் எதுவும் அழிக்க மாட்டார். வீட்டிலோ நாட்டிலோ ஏற்படுகின்ற தீய சக்திகளை அழிக்கின்ற சக்தி பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை உண்டாக்கப்பட்டது. அதை ஆவதும் மனதினால், ஒருவன் அழிவதும் மனதினால் என்று பயன்படுத்துகின்றேன். இந்த விளக்கேற்றம் எல்லா மதத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கே எலிமினேட் பண்ணுவோன்னா அங்கே எலிமினேட் டார்க்னஸ் ஆஃப் இக்னரன்ஸ். அதுதான் நான் உயிர் என்று வைத்துக் கொண்டேன். இந்த உயிருடைய மதிப்பு என்ன? விலையை மதிக்க முடியாது. அந்த உயிருக்கு என்ன தேவை பாருங்களேன், கவனிங்கள் அனைவரும். அந்த உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கின்றோம். அந்த ஆலயத்தை நன்றாக பார்த்து கொண்டால் அந்த உயிர் 100 வருடம் கடந்த வழி உங்களை இயக்கிக் கொண்டிருக்கும். உடல் ஏதோ ஒரு காரணத்தினால் கேன்சரோ ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ ஒன்று கெட்டுவிட்டால் அது உங்களை விட்டு பிரிகின்றது. அதுதான் உயிர் பிரிவது என்ற பெயர். அதற்காகத்தான் ஆலய வழிபாடு என்றே தோன்றியது. எல்லா மதத்தினரும் ஆலயம் என்று வைத்து அவர் மூலம் உன்னை உணர்வதற்காகத்தான் மூலவர் என்ற பெயர் வந்தது. சொக்கலிங்கம் ஒரு தெய்வம். அனைத்து தெய்வங்களுடன் சொக்கலிங்கம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அது உண்மையான கருத்து. இந்த கருத்துக்கள் அனைத்தும் ஆரோக்கியத்திற்கு கொடுக்க வேண்டும். எல்லா மதமும் பிடித்து விட்டது சொக்கலிங்கத்திற்கு. இன்று வரை ஒரு மதம் மட்டும் பிடிக்காது. அந்த மதம் எது தெரியுமா? தாமத மட்டம். எதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம். சொர்க்கம் நரகம் உண்மையா பொய்யா? உண்மை என்பதை கையெழுத்துக்குனா போதும். நீங்க வரலாமா? வாங்க வாங்க அருமகா. சொர்க்கம் என்பது உண்மையா பொய்யா? உண்மை. உண்மையில் சொர்க்கம் நரகம் என்பது பொய். நான் பேசுகின்ற பேச்சு உங்களுக்கு பிடித்தால் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றீர்கள். என் பேச்சை பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் நரகத்தில் இருக்கின்றீர்கள். சொர்க்கமோ நரகமோ இறந்த பிறகு அல்ல, இருக்கின்ற நிலையில் நீங்கள் இருக்கின்ற மனநிலைதான் மிக முக்கியம். எந்த நிலையிலும் நீங்கள் சொர்க்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையை நான் வைத்துக் கொள்ளுங்கள். 2 நிமிடம் கேள்விகள் வச்சுக்கணும். கடைசி கேள்வி ஆரம்பம் கேட்கணும். உங்கள் பேர் சொல்லலாம் தானே. அடுத்த கேள்வி அத்துடன் முடிக்கின்றேன். ஸோ பாசிட்டிவாக வைத்துக் கொண்டால் எந்த நிலையிலும் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் என்டார்பின் என்ற ஹார்மோன் சுரக்கின்றது. எந்த ஹார்மோன்? என்டார்பின் சுரக்கும் பொழுது சென்ட்ரலாக சொர்க்கமாக இருக்கின்றது. எந்த நிலையில் நீங்கள் பிடிக்கவில்லையோ நெகட்டிவாகனா அட்ரினலின் சுரக்கின்றது. அது பெயராக நரகமாகி கொண்டு விடுகிறது. ஸோ சொர்க்கமோ நரகமோ வாழ வேண்டுமா வாழ வேண்டாமா உங்கள் மனம் மட்டும் முடிவு பண்ண வேண்டும். இதே சொல்லிட்டு எல்லாமே கையாளவே ஆக்கள் மாதிரி தான். ரத்த குழாய், ஒவ்வொரு மனிதனின் ரத்த குழாய் நீளத்தை வைத்தால் அது 100,000 கிலோமீட்டர். ஒரு இதயம் துடிக்கும் போது 100, 1000, 1,00,000 கிலோமீட்டர் ரத்தம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதனின் உடம்பிலும் 40 ட்ரில்லியன் செல்ஸ். ஒவ்வொரு செல்லும் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் இட் கேன் லிவ். அதற்காக தான் சொல்லுகின்றேன், இதயம் மிக மிக முக்கியமானது. ஸோ நெகட்டிவ் பர்சனாலிட்டி பாரு, அவரேஷியஸாக இருக்கிறது, கன்சீல்டாக இருக்கிறது, டிப்ரெஸ்டாக இருக்கிறது. சொக்கலிங்கம் 20 வருடத்திற்கு வந்து என்ற பர்சனாலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ண உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த என்பது எக்ஸ்சேஞ்சிங் பர்சனாலிட்டி. ஒன்றிலிருந்து ஒன்று. இந்த 4ம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டும். அதுக்காக தான் சொல்ல அனைவரும் பி பாசிட்டிவ், காம் அண்ட் ஹாப்பி. Those who are doing meditation, there is no need to take medication at all. Those who have been, எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட், உறவினர்களுக்கு தயவுசெய்து நேராக உட்காருங்க. இப்போ நேராக உட்காருங்களா? உட்காரும் போது நேராக அமர்ந்து நீங்கள் நேர்மையாக இருந்து விட்டால் எந்த வியாதியும் வராது. சொக்கலிங்கம் உண்மையிலே தியானம் பண்ணுவதில்லை ஜனனி. என்னுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கையை ஒரு தியானத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன். இப்போ நான் இருக்கின்ற பேச்சு சொக்கலிங்கம் பேசவில்லை, என்னுடைய தியானத்தில் பேசுவதால் உங்களிடம் ஐக்கியமாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஸோ எதிர்மறை எண்ணங்களுக்கு என்ன பண்ணுவோம்? கொழுப்பான உணவு தான் சாப்பிடுவோம், உடல் பருமனாகிடும், சோம்பேறி ஆகிடுவான். அவன் புகைப்பிடிப்பதோ மது அருந்துவதோ மகிழ்ச்சியை கொடுக்கின்ற மாய உணர்வில் தான்
ஞாபகத்துக்கு முக்கியமானது கொலஸ்ட்ரால், சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு வியாதிகள் அல்ல, மனதில் ஏற்படுகின்ற சைக்கிளினால் வருகின்றது. வரும்பொழுது இதே இரத்த குழாயில் அடைப்பட்டு மாரடைப்பு. குழந்தைகளுக்கு பாருங்களேன், பெற்றோர்களுக்கு 60 வயதில் வந்தால் 30 வயதில் குழந்தைகளுக்கு வருவதற்கு காரணம் பெற்றோர்களை பார்த்து குழந்தைகள் வாழ்வதால், ஜெனட்டிக்னால கிடையாது. அதான் புரிய சொல்ல வருவீங்க. ஸோ முக்கியமான கருத்து ஆரம்பம், அனைவருடைய இரத்த குழாய் தான் இரத்த குழாய் நீட் வாட்டம். அங்கே கொலஸ்ட்ரால் இருக்க வேண்டும். கொலஸ்ட்ரால் தான் உங்கள் உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் ஒன்று எடுத்து விட்டால் அடுத்த நொடி இதயம் நின்றுவிடும். ஸோ காப்பாற்றுவது நம்மை கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இருக்கின்ற வரை. ஆனால் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஏதோ ஒன்று ஆரம்பம் ஒரு 3 மாதம் தூங்கி இருக்க மாட்டார், 6 மாதம் கூட இருக்கலாம். ஆனால் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார். அதே நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் வரும்போது அந்த கொலஸ்ட்ரால் இரத்த குழாயில் படுகின்றது. ஸோ இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிந்து அடைப்பட்டு மாரடைப்பு, ஸ்ட்ரோக் வருவதற்கு 100க்கு 100 எதிர்மறை எண்ணம். கொலஸ்ட்ரால் ரத்தத்தை எவ்வளவு இருக்கட்டும், மகிழ்ச்சியோடு இருந்தால் அது அடைப்படுவதற்கு குறைந்து 15-20 வருடங்கள் ஆகும். ஏன் அப்போ 20-25 வயதில் இறக்கின்றார், ஜிம்மில் போகும்போது இறந்துடுறாங்க. அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸை நினைத்தா அது பாருங்க, முக்கியமானது ரத்தம் இரத்த குழாயில் உறைந்து விடுகிறது. 2 மினிட்ஸ் போதும், கொண்டுட்டு போயிடும். இரத்த குழாய் சுருங்குவது, இதை 3மே அடைப்படுதல், ரத்தம் உறைதல், இரத்த குழாய் சுருங்குதல், 3ம் 100க்கு 100 தடுக்க முடியும். தடுப்பதற்கு ஒரே மருந்து எது? அப்படியே பெரிய கைத்தட்டில் உங்களுக்கே நீங்க கொடுத்துக்கணும். அருமையான வெரி ஹாப்பி, வெரி குட். மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக் காலை 5 மணிலிருந்து 8 மணி வரை. என்ன கிழமை வரும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஓய், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஒட்டவான பிரேசிலில் போய் ஒரு டாக் கொடுத்து இதே டாக்க ஒரு பிரேசிலியன் சார் இனிமேட்டு 9 மணிக்கு காலை எழுந்திருக்கமான்னு கேட்குறாங்க. எழுந்திருக்கின்ற நேரம் முக்கியம் இல்லை, மனநிலை தான் மிக முக்கியம் சொல்லி மாரடைப்பு, மாறில் அடைப்பு மாறி அது கைக்கோ காலுக்கு மீன் கழுத்துக்கோ போனால் காலுக்கு கூட சமயம் ரேடியேஷன் போகலாம். ஃபர்ஸ்ட் 6 hours, எஸ்பெஷலி 1 hour இஸ் கோல்டன் ஹவர். மருத்துவமனைக்கு சென்று விட்டு அவங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அது இசிஜி, எக்கோ, ஆஞ்சியோகிராம் 2 மினிட்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். நாங்கள் எமர்ஜென்சி ஸ்டென்டிங், பைபாஸ், பேஸ் மேக்கர், ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் எல்லாமே வந்தாச்சு. வெகு சீக்கிரத்தில் ஜீன் தெரப்பி வரப்போகின்றது. எவ்வளோ கோடி நீங்கள் செலவழித்து வைத்தியம் பண்ணாலும் அனைத்தும் தற்காலிகமான வைத்தியம்தான். பூரணம் குணமல்ல, பர்மனன்ட் கிடையாது. ஸோ உயிர் உடல் இயங்குவதற்கு ஊ வேணும். அது 3ஆக பிரித்தே அந்த 3 ஊக்கள் என்ன தெரியுமா போடவே. நீங்கள் சத்தம் போட்டு படிக்கணும். ஒவ்வொன்று படிக்கிறீங்களா? ஒன்று என்ன? அது எதிர்த்து அடிக்கடி உங்களை படிக்க சொல்றேன். யாரும் தூக்கிடக்கூடாது. சொக்கலிங்கத்திற்கு ஓய்வு எடுத்துக் கொள்கின்றேன் அப்படி இல்லை. அதை 3 ஊக்களை 56 வருடமாக 3 மந்திரமாக உலக மக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த 3 மந்திரங்கள் ஒவ்வொன்றாக போடும் பொழுது நீங்கள் மனதில் பதிய வைத்து வாழ்க்கையில் கடைபிடித்து அனைவருக்கும் கற்பிக்க வையுங்கள். போட்டவ மந்திரம் 1. ரெடியா இருக்கீங்களா? சத்தம் போட்டு படிக்கணும். இந்த 3 மந்திரங்களுக்கு நீங்கள் 1 பைசா செலவழிக்க வேண்டாம். 100 வருடம் கடந்து வாழ வைக்கின்ற சொல்லி 3 மந்திரம். இதுக்கு கைத்தட்டி இது உலக அளவில் எவ்வளோ மீட்டிங், இவ்வளோ ஒட்டவாழ கைத்தட்டவர் எங்கேயுமே தட்டல. ஏன்னா அவர் புரிந்து கொள்ளவில்லை நினைக்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். நேர்மறை எண்ணம் வந்துவிட்டால் காய்கறி பழங்கள் தான் சாப்பிட தோணும். உடற்பயிற்சி இன்றியமையாக்கிக் கொள்ள வேண்டும். உடல் எடை சீராக வைத்துக் கொண்டு புகைப்பிடிப்பை தவிர்ப்பதில் கிட்ட கூட போகல. பேசிவ் ஸ்மோக்கிங் இஸ் ஆல்சோ 3-fold more dangerous. இது பண்ணும்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்கின்றேன். எவருக்கெல்லாம் கொலஸ்ட்ராலோ, சர்க்கரை வியாதியோ, இரத்த கொதிப்போ இவர்கள் மருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடித்த சைக்கிளை வந்துட்டா 6 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்குள் அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் அந்த மாத்திரைகள் தேவையில்லை. யாராவது கொலஸ்ட்ரால் சாப்பிட்டு லைஃப் லாங் சாப்பிடணும்னா உங்களை ஏமாத்துறாங்க. மெடிக்கல் கம்பெனி படிக்கிறதுக்காக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கும் பொழுது அழைப்பு 90% கரைஞ்சிவிடும். அதை பற்றி சொல்றேன். இந்த சைக்கிளை எங்கள் குழந்தைகள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஒரு முக்கியமான ஸ்லைடுமா சிந்து. இவருக்காக வருது 95% அடைப்பெறுதுன்னு வச்சுங்க. இன்னைக்கு இன்றையிலிருந்து சொக்கலிங்கம் சொல்லுவதை ஒரு வருடம் கடைப்பிடியுங்கள். எத்தனை வருடம்? ஒரு வருடம் கடைப்பிடித்தால் என்டார்பின், மெலட்டோனின், HCl, செரோட்டோனின் அவை சுரப்பதால் அந்த அடைப்பை பூரணமாக கரைத்து குணப்படுத்துகின்ற சக்தி இறைவன் உங்களிடம் கொடுத்திருப்பதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் மகிழ்ச்சியோட. அதைவிட முக்கியமானது, உங்க அப்பாவுக்கு சர்க்கரை வியாதி, அம்மா அப்பாவுக்கு உங்களுக்கு வந்தாச்சு, உங்க குழந்தைகளுக்கு கொடுத்துட்டீங்க, ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷன், இட் இஸ் ஹேப்பனிங். ஆனால் அங்கேயே ஒரு முக்கியமான ஒன்று, 3 வருடத்திற்கு நியூயார்க்கில் ஒரு டாக் கொடுத்தோம். கண்டுபிடித்த உண்மை, 22,000 பேருக்கு அரங்கத்தில் சொக்கலிங்க 20 நிமிடம் பேசினேன். அந்த கண்டுபிடிப்பை இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். ஆறுமுகம், இது முதல்ல கவனிச்சு அப்புறமா எல்லாம் பாரு. இங்கிருந்து 9 வருடம் நான் சொக்கலிங்க சொல்லுகின்ற வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும். எத்தனை வருடம்? 9 வருடம் கடைபிடித்தால் அந்த ஜீன் வியாதிய தன்மையை இழந்து விடுகிறது. That is genetic mutation to positivity. The genes are Arumugam, the phenotype, epigenes, they constantly change by your mind signal and past life, but it takes 9 years. ஜெர்மனில் ஒரு டாக் கொடுத்தோம். லேடி கேட்குறாங்க, சொக்கலிங்கம் நான் 8 இயர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டேன், ஒரு வருஷம் விட்டுட்டேன், மறுபடியும் அன்னிலிருந்து 9 இயர்ஸ் ஃபாலோ பண்ணணும். சரி, ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட்டாக சரி பண்ணிட்டீங்க, மறுபடியும் இந்த லைஃப் சைக்கிள் தான் மறுபடியும் வியாதிகள் வந்துவிடும். ஒரு மீட்டிங்கில் கேட்டாங்க, சொக்கலிங்க சொல்றதெல்லாம் லைஃப் லாங் கடைப்பிடிக்கணும். அவர் வருத்தத்தோட கேட்குறாரு, உனக்கு லாங் லைஃப் வேணும்னா லைஃப் லாங் கடைப்பிடிக்கணும்னு சொன்னேன். தென் யார் உணர்ந்து கொண்டார்கள். பாரு, இந்த ஆக்டிவ் ஹார்மோன்ஸ் படிக்க பார்க்க, டோஸ் படிக்க பார்க்கலாம். இந்த என்டார்பின் என்பது என்ன ஹார்மோன் தெரியுமா? நிறைய பேர் மார்பின் போட்டுக்கிட்டு போதை பொருள் இன்ஜெக்ஷன் போட்டு அதை கொன்றுவிடும் உங்களை. இந்த என்டார்பின் என்பதை உடம்பில் சுரக்கின்ற மார்பின் தான் என்டார்பின். அதை சுரக்க வைத்துக் கொண்டால் அந்த என்டார்பின் 10 மடங்கு மார்பினோட பொட்டன்ஷியல், பட் will keep you alive more than 100 years. அந்த என்டார்பினை நீங்கள் சுரக்க வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். 7 மணிக்கு மேலே ஆனவொடனே மெலட்டோனியை சுரக்க வைக்க வேண்டும். இந்த 5 ஹார்மோன் உங்களை இன்றியமையாது. அதை நான் சொல்றேன். என்டார்பினை இன்ஜெக்ஷன், எனி ஹார்மோன் இன்ஜெக்ஷன் ஒரு ஆராய்ச்சி பண்ண வாஷிங்டனில். நான் ஒரு அங்கத்தில் இருந்து இந்தியாவிலிருந்து என்டார்பின் எடுத்த ஆரம்பிங்க. 10 cc என்டார்பின் எடுத்தோம். இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். இன்ஜெக்ஷன் பண்ணி சாப்பிட்டா ஜீரணமாயிடும். 10 cc இன்ஜெக்ஷன் போட்டால் விலை 2 லட்சம் ரூபாய் இந்தியாவில். சரி, பணக்காரன் போட்டுக்கிட்டான். ஆனால் 10 நிமிடம் தான் அது வேலை செய்யும். ஸோ இப்போ இருக்க உங்கள் என்டார்பின் அளந்து பார்த்தால் பல மடங்கு உங்கள் ரத்தத்தில் கலந்து விட்டது உங்களை வாழ வைப்பதற்கு. நான் காலையில் வந்து உங்கள் வீட்டில் பார்த்தா அந்த என்டார்பின் இல்லாத போயிடக்கூடாது. என்டார்பின் சுரந்து வைத்துக் கொள்ளே இருக்க வேண்டும். இந்த சைடில் என்ன பார்க்குறீங்க? டக்குன்னு சொல்லுங்க. கரும்புள்ளி ஆர்வம், பெரிய கை. இதை பாரு, வெள்ளை கண்ணுக்கு தெரிபவர்கள் அனைவரும் 100 வருடம் வாழ்வார்கள். எவ்வளவுதான் கருப்புன்னு சொன்னாங்களோ அவர்களிடம் மாரடைப்பு வருவதை தவிர்க்க முடியாது. பயமுறுத்துவதில்லை. அதான் அவையார் அதுவே சொன்னாங்க, கிட்டாதாயின் வெட்டன மரம். பாரு, இந்த பெண்மணி 20 வயது 80 வயது இப்படி இருக்க போகின்றார். ஞாபகத்துக் கொள்ளுங்கள், 80 வயதாகும் பொழுது 20 வயதாக தோன்ற முடியும். அந்த 3 மந்திரங்களை கடைபிடிக்கும் பொழுது அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை நம்ம எஃபெக்டிவா ரிவர்ஸ் பண்ண முடியும். அந்த மந்திரத்தை தான் சொக்கலிங்கம் வைத்துக் கொண்டு 80 வயதாகின்ற சொக்கலிங்கம் இப்பொழுது 30 வயது மாதிரி நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதை அனைவரும் பண்ண முடியும். இளைஞா இருப்பதற்காக இல்லை, என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள. நான் 100 வருடம் கடந்து வாழணும்னு ஆசை இல்லை. இருக்கின்ற வாழ்க்கையில் நான் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்திற்கு பயனுடையவனாக்கி செல்வதற்காகத்தான் ஆறுமுகம் அவசான தீவிரம் நன்றும் அணி பூங்கண்ணனார் 500 வருடம் திருவள்ளுவருக்கு முன்பு சென்று விட்டு சென்றார். சரி, பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் இல்லை. பிரச்சனை இருக்க வேண்டும். ஆனால் பிரச்சனைக்காக ஒருத்தர் ரொம்ப கவலைப்படுறான். கவலைப்பட்ட என்ன ஆகும்? கவலையினால் உனக்கு என்ன பயன்? பிரச்சனை போகாது, போவது உங்கள் உயிர் மட்டும். எந்த மனிதருக்கு இதுவும் இழப்பு என்று ஒன்றுமே கிடையாது. உயிர் ஒன்று இருக்கின்றவரை இழப்பு கிடையாது.
வாழ்க்கை ஒரு இனிய பயணம் தவிர பந்தயம் அல்ல. வாழ்க்கையின் கப்பல் கடலின பிரச்சனையில் தான் நீந்தி செல்ல முடியும். எவ்வளவு கடல் பிரச்சனை இருக்கட்டும், கப்பலை மூழ்க வைக்க முடியாது. ஆனால் கப்பலில் சின்ன ஓட்டை விழுந்தால் அந்த பிரச்சனை உள்ளே சென்றால் 2 நிமிடத்தில் அழைத்து விடும். ஸோ தயவு செய்து மக்களே, பிரச்சனையில் வாழ கற்றுக் கொள்ளுங்கள். பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் இருக்கவே முடியாது சொல்லி இவர் யார் நினைக்கிறீங்க? இவர்கள் அனைவரும் போடுவதற்கு காரணம், இவர்கள் அனைவருக்கும் சொக்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்த வாழ்க்கை. இவர்கள் அனைவரும் முடிவுள்ளவரை உழைத்துக் கொண்டிருந்தார்கள். உழைத்துக் கொண்டிருக்கும்போது உயிர் பிரிந்தது. அதை விட இவரிடம் நான் 15,000 மாணவர்களிடம் பேசினேன். யார் இவர்? அவர் வாழ்க்கையில் சொல்லிக் கொடுத்தது அனைவரும் ஒன்னஸாக வாழ வேண்டும். பணம் மிக முக்கிய மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. ஆனால் பணம் சம்பாதிகள் மகிழ்ச்சி இழப்பதால் சொக்கலிங்கத்தோடு மாட்டிக்கொள்கின்றார். Please remember, they lose their health to gain wealth. After some time, they lose their wealth with the hope to gain the health, which is not at all possible. அதுக்காக சொல்லுகின்றேன், ஒன்றுக்கு அப்புறம் எவ்வளவு பூஜைனாலும் போட்டுங்க. ஒரு 30 பூஜை உனக்கு கொடுக்குற எவ்வளவு அது ரூபாய் விலை தெரியாது. கால்குலேட்டர் எடுத்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தண்டனை. ஒன்றுக்கு அப்புறம் எவ்வளவு பூஜை செய்யுங்கள். அந்த பூஜ்யங்களுக்கு மதிப்பு ஒன்று என்று நீ உயிருடன் இருக்கும் வரைதான் பூஜ்யங்களுக்கு. உங்களை இழந்து தயவுசெய்து பூஜ்யங்களை சேர்க்காதீர்கள். நிறைய பூஜைகள் தவிர நம்ம மன்றத்துக்கு நன்கொடையாக கொடுங்க, மக்களுக்கு பயனடைய. ஓகே, ஸோ ஒர்க் இஸ் வர்ஷிப். வி மஸ்ட் நோ ஹவ் டு பேலன்ஸ் ஒர்க் அண்ட் லைஃப் சொல்லி, தூக்கம் வர வேண்டும் என்றால் துக்கம் என்று ஒன்று இருக்கக்கூடாது. தூக்கத்தை விட சிறந்த தியானம் கிடையாது, தூக்கத்தை விட சிறந்த மருந்து கிடையாது. சொக்கலிங்கம் இதுவரை ஒரு நோயாளிக்கு கூட தூக்க மாத்திரை கொடுத்ததில்லை. தூங்க வழி செய்து கொடுத்தால் போதும். தூங்க மேலே தயவு இப்படி படுக்கணும், லெஃப்ட் லேட்டரில் கையில் கை மடக்கி. இந்த ஸ்லைடை போட்டோன்னு ஒருத்தர் கேட்டா, சார் பெண்கள் இப்படி படுக்கணும், ஆண்கள் இப்படி படுக்கணும். நாங்கள் 2 பேரும் இப்படி தான் படுக்கணும்னு சொன்னேன். படுத்தவுடன் 7 நிமிடத்துக்கு தூங்க வேண்டும், குறைந்தது 7 மணி நேரம் தூங்க வேண்டும். தூக்கமும் மகிழ்ச்சி ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி, அது பிடிக்கப்பட விட்டு ஓடிக்கிட்டே போகும். அமைதியாக இருந்தால் அது கையில் வந்து அமர வேண்டும் சொல்லி, காதல் மட்டும் வாழ்க்கை இல்லை, காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு தூரம் புனிதமானது காதல். இதை பாருங்க, ரீபர்த் என்பது உண்மையா இல்லையா? மறுபிறவி. நான் ஆரம்பிக்க பேசுறதுனா கூப்பிட்டேன், எப்படி சார் கேள்வி கேட்கிறீர்கள்? உண்டா இல்லையா? உண்டு என்பவர்கள் கையை தூக்குங்க. இவ்வளவு பேர் தூக்குறீங்க. உண்மையில் மறுபிறவி என்பது கிடையாது. மறுபிறவி என்பது ஒரு குழந்தைதான் மறுபிறவி. மறுபிறவி பேர குழந்தை கொள்ளி பேரங்கள் அப்படி உண்டு. இதை பாருங்க, தத்து மட்டும் படிக்க பார்க்கலாம். So consider everything recreation. You are every day you are reborn. So திருமணமான பிறகு கணவன் மனைவியாக இருக்கின்றவர் என்ன தெரியுமா செய்யணும்? அப்புறம் தான் காதலர்களாக மாறி கடைசியில் நண்பர்களாக வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். ரொம்ப அருமையாக மெதுவாக கைத்தட்டாங்க. நாம இந்த இவங்க காஷ்மீர்லாம் போயிட்டு தாஜ்மஹால் வந்திருக்காங்க. அதாவது பழக்கம் இந்தியாவில். அந்த மனைவி கேட்குற கணவன் கிட்ட, நான் இறந்துட்டா தாஜ்மஹால் கட்டியான்னு ஆரம்பிக்கும். கணவன் ஒத்துக்கிட்டான், பாவம். 1 மாதம் கழிச்சு கணவன் கேட்குற மனைவி கிட்ட, மைடியா நீ சொல்றேன்னு சொல்லி இடம் கூட வாங்கி வச்சுக்கிட்ட, நீ ஏமா தள்ளி போட்டுக்கிட்டே போறேன்னு கேட்டான். அதுக்கு இது உண்மை நடந்த சம்பவம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, நிறைய கற்றுக்கினதுல. மென்டல் இன்ஸ்டிடியூட் இருக்குது, அங்கே டைரக்ட் வாஸ் மை ஸ்டூடெண்ட். இன்வைட்டட் மீ ஃபார் தி வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே கூப்பிட்டாங்க. அங்கே கார்த்திக் என்பவன் 40 வருடமாக பைத்தியக்காரனாக செல்ல இருக்கான். அங்கே மாலான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டேன். மாலா என்பதை ஒருத்திய காதலித்து காதல் தோல்வியால் அவன் பைத்தியக்காரன் ஆகிட்டான். ஓகே, பரிதாபப்பட்டேன். அடுத்த ரூமில் வந்து பாருங்க, 39 வருடமா இருக்கான் பிரபுன்ட்டு. அவனும் மாலா என்னன்னு கேட்டேன். அந்த மாலாவை திருமணம் பண்ணி கொண்டான்.
நகைட்டாக போன ஆரம்பம். ஒரு மாணவி கேட்குற சார் மாலா என்னாங்க? அந்த மாலா 20 வருடத்திற்கு முன்பு கேன்சரினால் இறந்து விட்டார். இது அனைத்து வாழ்க்கையில் தத்துவங்களை புரிந்து கொள்ளும். இந்த நட்ஸ்ல இது அதிகமான இது இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொலஸ்ட்ரால். இதில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கணும். காமினி கேஷியஸ் நீமா. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க பிடித்த நட்ஸை சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒட்டவால் சொல்லுகின்றேன், எந்த நட்ஸ்லையும் 0 கொலஸ்ட்ரால். எந்த உணவு தாவரத்திலிருந்து வருகின்றதோ தாவரங்கள் வாழ்வதற்கு கொலஸ்ட்ரால் தேவையில்லை. நம்ம லிவர் நம்மளை கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ணோம். சாப்பிடுகின்ற நான் வெஜிடேரியன் மட்டும்தான் கொலஸ்ட்ரால். நெய் கொலஸ்ட்ரால், அது நான் வெஜிடேரியன். நான் வச்சுக்கணும். அரிசுவை ரசித்து சாப்பிடுங்க. 7வது சுவை நகைச்சுவை ரசித்து சாப்பிட்டால் வியாதி வரவே வராது. சாப்பிடும்போது பறை ஏறிடும்ல. பக்கத்துல இருந்து என்ன பண்ணுவேன்? ஜனனி வெரி குட் பேர் ஜனனி. இந்த ஜனனி சொன்னாங்க, தலையில் தட்டுவங்கிட்டு தலையில் தட்டினால் அவர்கள் இறந்து விடுவார்கள். உண்ணியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும். அதான் மாமியார் மருமகள் இருக்கிற இடத்துல இந்த ரகசியத்தில் அது சொல்றதே கிடையாது. சரி, பொறைய வசனம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யாரும் உங்கள் நினைக்கின்றார்கள், எவரும் உங்கள் நினைக்க தயாராக இல்லை. நீங்கள் யாரையும் நினைத்து சாப்பிடணும் பொறைக்கேறிக்கிறது. 80 வயசு 70 வயசு பொறைக்கேறிட்டு உங்களை கொண்டு விடும். பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க. ஓசில கொடுத்தாலும் ருசிக்கு சாப்பிடாது. சாப்பிட்டவரும் பசி. ஏன் ஆறுமுகத்தை அடிக்கடி சொல்லிட்டு இருக்க தெரியுமா? எனக்கு ஆறுமுகத்துக்கு என்ன தெரியுமா? ஆறுமுகம் என் மகன் சொக்கலிங்கம் சிவபெருமானுடைய மகனாக முருகனை பார்ப்பதால் தான் அவருக்கே தெரியாது. பட் அனைவரும் உறவினராக பார்க்கிறோம். எல்லாரும் கவனிச்சிங்க. இந்த பிளேட்ல பாதி பிளேட் காய்கறி பழங்கள் இருக்கு, 1/4 பிளேட் கார்போஹைட்ரேட், 1/4 பிளேட் புரோட்டீன். தண்ணி நல்லா குடிக்கணும். ஐ மீன் குடிக்கிற தண்ணியில் போய் தண்ணின்னா வேற மாதிரி ஆயிடும். உப்பு 3 கிராம் மேலே சாப்பிடாதீங்க பர் டே. ஆயில் ரொம்ப கம்மியாக. அதுவும் அடிக்கடி சொன்னேன், தயவுசெய்து ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்கள். ஃபுட் டிப்ஸ் வர முக்கியமாக சொல்றேன். 60 வயதுக்கு மேலே எப்பொழுதுமே சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டவரை பசி என்ற உணர்வு இருக்க வேண்டும். அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு வாட்டர், 1/4 வயிறு காலியாக இருக்க வேண்டும். தூங்குவதற்கு முன்பு 3 மணி நேரத்துலேயே சாப்பிடணும். எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. காலை உணவு நன்றாக, மதியம் குறைவாக, இரவு உணவு குறைவாக, தண்ணீர் குறைந்து 3-4 லிட்டர், குளிர்காலத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த டயட் கொடுத்த ஒரு மனைவி என்கிட்ட ஒரு 3 மாதம் கழிச்சு, என் கணவனை கெடுத்துட்டே சொக்கலைங்கன்னு. என்னம்மா என்ன நீங்கள் வாட்டர்ன்னு நான் குவார்ட்டர் தண்ணின்னு சொன்னோம்பா, அதை போட்டு குடிகால் ஆகிவிட்டேன். அதான் வார்த்தையை பயன்படுத்துகிறேன். மருந்தே என்று வேண்டாம். சாப்பிட்டது ஜீரணமான பிறகு வேலைக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டும் பொழுது சாப்பிடுவதுதான் மனிதனுடைய சக்தி. ஷார்டன் வெயிட் லைன், இன்ஃபென்டல் ஒபிசிட்டி. எவ்வளோ வெயிட் இருந்தாலும் சரி, தயவுசெய்து உடற்பயிற்சி செய்வதால் உங்கள் வெயிட் 5% மேலே குறையாது. சாப்பிடுகின்ற உணவு எவ்வளவுதான் அரிசி கெடுதலோ அதே அளவு கோதுமையும் கெடுதல். ஞாபகத்துக் கொள்ளுங்கள். இதை படிக்க பார்க்கலாம். டிவி கண்டுபிடிக்கும் போது எப்படி இருந்துருமா? பார்க்குறேன் ஒல்லியா நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருந்தான். டிவி பார்க்கும்போது கூட இப்போ பாரு, டிவி சின்னதாக இவன் பாரு பார்க்கின்றான். இப்போ அமெரிக்காவில் 7 ஸ்டேட்டு முடிச்சுட்டு இங்கே வரேன். இன்னும் 2 ஸ்டேட் முடிச்சுட்டு இந்தியா கிளம்புறேன். 14 நாளில் 10 மீட்டிங் பேசுகிறேன். பட் இங்கே கனடாவில் ஒன்று பார்க்குறீங்க, குண்டானவர்களே பார்க்க முடியவில்லை, அமெரிக்காவிலே ஒல்லியானவர்களே பார்க்க முடியவில்லை. அந்த உடம்பிலும் பாரம் இருக்கக்கூடாது, மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது. ஒரு பெண்மணி வந்தா, அது பேர் கீதா. 3 ஆசனம் பண்றான. என்னம்மா சொல்லுமான்னு. அமர்வது, உண்ணுவது, தூங்குவதுன்னா நீ அமரராவை தடுக்க முடியாது, போய்விட்டு வாமா என்று சொல்லுங்க. ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ஸ்மோக்கிங் ரெண்டுமே கெடுதல். நைட்டு 2 மணிக்கு ஒரு பேஷண்ட்டு கதவை தட்டி டாக்டர் பார்க்கறதா 2 தெரியுதுன்னா என்னன்னு கேட்டாரு. தண்ணி 12 மணிக்கு போட்டுட்டாரு அவர் பேஷண்ட். அது வெளியில வந்து டாக்டர், ஏன்பா இது சொல்ல 4 பேர் வந்திருக்கீங்கன்னாரு. இந்த
அந்த டாக்டர் இல்லைம்மா. ஸோ குடி நல்லதா இல்லையா வேணா இதை வச்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ், மெடிடேஷன், உணவு வைத்தா எல்லா வியாதிகளும், முக்கியமாக கேன்சரும் நம்ம தடுக்க முடியும். இந்த ஆசனம் தயவுசெய்து சிரசாசன, சர்வாங்காசனம் யாரும் பண்ணிட்டு இருந்தால் கட்டாயம் தவிர்த்து விட வேண்டும். லிஃப்ட் உங்களுக்கு தெரியும், ஓடிஎஸ் 142 வருடத்திற்கு முன்பு சிகாகோவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இன்றியமையாதது. இன்றும் சொக்கலிங்கம் 9வது மாடியில் இதயத்துறையில் தலைவராக இருக்கின்றேன். இந்த 9 மாடி செல்வதற்கு சொக்கலிங் இன்று வரை ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. சார் சார் லிஃப்டில் வரலாமே, நான் ஏன் தொந்தரவு பண்ணுறேன், லிஃப்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே, மேலே போனால் என்ன சீக்கிரம்ன்றாங்க தெரியும். ஸோ உடற்பயிற்சி இந்தியாவே சொல்லி ப்ளீஸ் அவாய்ட் ஹரி, ஒரி, கரி டு கெட் worried. அமைதியான மனதில் தான் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியில் தான் நகைச்சுவை. நகைச்சுவையை உங்களுடைய பேரை கைத்தட்டி நீங்களாம் தட்டுறீங்க. கைத்தட்டும் பொழுது உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாக இருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்குப்பிரகாரம் தூண்டப்பட்டு இந்த தூண்டப்பட்ட உணர்வு மூளைக்கு சென்றடைந்து, மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளும் சென்றடைந்து அனைத்து உறுப்புகளையும் 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான். நீங்கள் கைத்தட்டு உங்கள் உடல்நலத்திற்கா சொக்கலிங்க பேச்சிருக்கா? அப்பா இப்ப எல்லாருக்கும் பார்த்தா பல மடங்கு கூட்டி இருக்கும். அதுவே எனக்கு மகிழ்ச்சி. ஸோ லைஃப் இஸ் ரெயின்போ. வானவில் தோன்றி மறையும், நம் அனைவரும் தோன்றி மறையும். வானவில்லை கிட்ட போனால் தொட முடியாது, வானவில்லை கிட்ட போனால் பார்க்க முடியாது. உங்கள் வாழ்க்கையை வெளியிலிருந்து be an observer for your life. வானவில் இருக்கின்ற 7 நிறங்களை 7 எண்ணங்களாக சொல்லி கூட சொன்னீங்களா? அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு, ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்கம் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறிவிடும். வானவில் இருக்கின்ற 7 நிறங்கள் காய்கறி பழங்கள் தோளில் தான் இருக்கின்றன. தயவு செய்து தோளுடன் சாப்பிடும். பெண்கள் தோலை செய்ய ஆட்டு மாட்டுக்கு போட்டு அவைகள் புஷாக இருக்கின்றன. உள்ளே சாப்பிடுகள் சொக்கலிங்கத்தின வந்துடலாம். வானவில் இருக்கின்ற 7 நிறங்களில் ஒரு ஏரபி எக்ஸசைஸ் அண்ட் மேக் யுவர் லைஃப் இஸ் எ மெடிடேஷன். ஸோ வானவில்லில் உணர்வு, உணவு, உடற்பயிற்சி 3ம். சொக்கலிங்க இந்த வேதாந்தம் பேசாதே, நான் கடைப்பிடிக்க தயாராக இல்லை. அப்போ நம்ம வீட்டில் வானவில் இருக்கோம், உடனே அந்த வானவில் என்னிடம் கொடுங்கள் என்று கேட்கின்றீர்கள். அது என்ன வானவில் தெரியுமா? எல்லா வியாதிகளுக்கும் பல நிறங்களான மெடிசன்ஸ். ஸோ எந்த வானவில் என்பது நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும் என்று சொல்லி, நான் சொல்லுவது அனைத்து மருந்தெல்லாம் உடற்பயிற்சியை நோக்கி நம் பயணம் இருக்க வேண்டும் என்று கூறி, to be happy and healthy only in your fingertips. As you operate the computer, control yourself, alternate necessary, delete the unwanted things, you are left only with happiness. வாழ்க்கை என்ற கணக்கு நல்லதை கூட்டி, கெட்டதை கழித்து, அறிவை பெருக்கி, நேரத்தை சீராக வைத்து, எவன் ஒருவன் சமநிலையில் வாழ கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ முடியும் என்று கூறி, நேற்று என்பது வளைந்த பூனை, நாளை என்பது மயில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற மீனை என்று ரசித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, always see living now, live life better கூறி, ஆமை வீட்டில் நுழையக்கூடாது, அது எது ஒன்றும் பாவம் பண்ணவில்லை. அவர் சொன்ன ஆமை வீட்டில் மனதில் நுழையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆமைகள் ஒன்றா போடுறேன், படிக்கிறீங்களா? படிங்க. இந்த ஆமையிலிருந்து ஆவை எடுத்துக்கொண்டு அனைவரும் மையை தீட்டிக் கொள்ளுங்கள். அந்த மை என்ன தெரியுமா? படிங்க. இந்த மைகளை வைத்துக் கொண்டால் நீங்கள் மேன்மை அடைவதை எந்த சக்தியும் தடுக்க முடியாது என்று கூறிக்கொள். தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களிடமிருந்து காப்பி அடிக்காதீர்கள். காப்பி அடித்தால்
வாழ்க்கையான பரீட்சையில் 100க்கு 100 ஃபெயில் ஆகிடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயித்து நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால் தட் இஸ் செல்ஃப் ரியலைசேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி முடிப்பதற்கு முன் 2 கேள்வி மாத்திரம் எடுத்துக்கிறேன். ஒன்று ஃப்ரம் ஆடியன்ஸ், இரண்டாவது ஆர்வம் ஒரு கேள்வி அத்தனை முடிக்கின்றேன். ஒரே நம்ம அரை மணி நேரம் பேசுகிறோம், அடுத்த கேள்வி வேலை வச்சுக்கலாம், நம்ம ஆளை கொடுக்கணும், லேட்டாக போச்சு. ஒரே ஒரு கேள்வி ஃப்ரம் ஆடியன்ஸ். யார் கேட்க போறீங்க? டக்குன்னு பேரை சொல்லிட்டு கேளுமா. யோகப்பிரியா, பிரபா, எல்லாம் கவனிக்கணும், எல்லாரும் சொல்லுங்க. வெரி குட். நீ எந்த வேலையாக இருக்கட்டும், நீ பில்கேட்ஸாவே மாறிவிடு. ஆனால் உன் உடலை பார்த்துக் கொள்கின்ற பொறுப்பு உனக்கு மட்டும். நீ செய்கின்ற தொழில் உன் மகிழ்ச்சி இழக்க வைக்கக்கூடாது. செய்கின்ற தொழில் தான் தெய்வம். தட் இஸ் ஒர்க் இஸ் வர்ஷிப். ₹1 சம்பாதி, ஒரு நாளைக்கு $1 மில்லியன் சம்பாதி, மகிழ்ச்சி என்று இழக்கக்கூடாது. நீ ஐடியில் வேலைச்சுன்னா அவளுக்கு பெரிய கொடுத்து வைத்திருக்கின்றாய். ஆனால் அது வலுவாக நினைக்காமல், அது வேலையாலும் நினைக்காமல், நீ அதை உரிமையாலும் நினைத்து வேலை செய்தால் மகிழ்ச்சி அடைவது. இன்று வரை சொக்கலிங்கம் 20 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, மக்களுக்கு நான் பயனுடன் இருக்க வேண்டும் மகிழ்ச்சி உணர்வை என்னை காப்பாற்றுகிறேன். இரவு பகல் பரவாயில்லை. பட் இங்கே நைட்டு வந்து யாருக்கும் தெரியாது. இந்தியா பேஷன்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியவில்லை. பட் வரும்போது காலம் நல்லா தூங்க இருக்கும்போது தூங்கின மேக் யுவர் if you start enjoying what you are doing, there is a relaxation. If you start enjoying what you are doing is equivalent to not doing anything at all. பாடன் ஒன்று இல்லாமல் வேலை செய்ய வேண்டும். அதை ஒர்க்கை பேலன்ஸ் பண்ணோம். ரொம்ப மகிழ்ச்சியானது. ஒரு கேள்வி வேலையில் இருந்து யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணிட்டாங்க. எஸ், ஆரம்பம். வாழ்க்கையில் நம்ம ஒன்றே ஒரு விஷயத்தை மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதை என்னன்னு சொல்லுங்கள்? எதை மாற்றிக்கணும்? ரொம்ப அருமையான கேள்வி. வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று மாற்ற வேண்டும் என்றால் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். மகிழ்ச்சி என்று ஒன்று இல்லாமல் இருந்தால் மகிழ்ச்சிக்காக நீ எதையும் விட்டுக் கொடுக்கலாம், எதற்காக மகிழ்ச்சி விட்டுக் கொடுக்காது. மகிழ்ச்சி என்று ஒன்றை வைத்துக் கொண்டால் நிறைய பேர் கேட்பாங்க, வாழ்க்கையின் பயணம் அமைதியை நோக்கியா மகிழ்ச்சியை நோக்கியா? எதை நோக்கி உங்கள் வாழ்க்கையின் பயணம்? உண்மையில் அனைத்தும் தவறு. வாழ்க்கையின் பயணம் மகிழ்ச்சி அமைதியை நோக்கியும் அல்ல. வாழ்க்கையின் பயணமே அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் தான் பயணம் செல்ல வேண்டும். அந்த பயணத்தில் போய் நம்ம அடைய வேண்டுமே தவிர அடைந்த பிறகு மகிழ்ச்சி என்றால் நீங்கள் நடுவில் திறந்து விடுவீர்கள். மகிழ்ச்சியானது ஒன்றே கொண்டு விடுமா? ஓவர் மகிழ்ச்சி உன்னை கொண்டு விடும். ஸோ எதுக்கு ஒரு 30-40 வருஷத்துக்கு ஒரு ஆட்டோக்காரன், அவனுக்கு 10 லட்சம் பிரைஸ் லாட்ரி கிடைச்சது. அந்த சமயத்தில் இந்த லாட்ரி டிக்கெட் 10 லட்சம் என்று கிடைத்ததை அதிர்ச்சி என்று உணர்வில் ஒரு நொடியில் இறந்து விட்டான். ஸோ எப்பொழுது மகிழ்ச்சி என்று ஒன்று அடைகின்றீர்களோ அந்த இடத்தில் துன்பம் வருவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். ஏனெனில் துன்பம் இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது. துன்பம் இருந்து மகிழ்ச்சியும் கலந்து வாழ்வது தான் வாழ்க்கை என்று கூறி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு மறுபடியும் நன்றி கூறி வாங்க 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 பேரை சொல்லி சொல்லுங்க. எல்லாம் என் மகனாக இருக்காங்க பாரு. ஏசுகுமார் எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமானது இது பாருங்க. இப்போ சமீபத்தில் என் மாணவி 23 வயது, ரொம்ப அழகாக இருப்பா. ஒரு மாதத்தில் அவள் திருமணம். 1 கிலோ குறையணும்னு சொல்லி 6 மணிக்கு ஜிம்முக்கு வரா. வெறித்தனத்தோடு ஆத்திரத்தோடு ஜிம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஆத்திரம் வெறித்தனம் ஒரு நிமிடத்தில் கொண்டு விட்டது. அவள் காப்பாற்றவே முடியவில்லை. எந்த எக்ஸசைஸ் பண்ணுவதாக இருந்தாலும் என்டார்ஃபின் சுரக்க வேண்டும். இந்த என்டார்ஃபின் சுரப்பதற்கு நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல ஒரு டைம் ஆகிடுச்சு, ஒரு வாசத்தில் குறையணும், இது பண்ணணுன்ட்டு வெறியாக ஆத்திரமாகும் பொழுது என்டார்ஃபின் போய் நாங்கள் அட்ரினலின் சுரக்கும் பொழுது 2 நிமிடத்துக்கு கொண்டு விட்டு போயிடும். ஸோ ஒன்றே ஒன்று மகிழ்ச்சி, ஒன்றே ஒன்று என்டார்ஃபின் சுரந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அருமையான கேள்விக்கு குமாருக்கு இதற்கு தலைவி வாங்க வாங்க வாங்க. மகிழ்ச்சியா இருக்கணும்னா அந்த மகிழ்ச்சிக்கு என்ன டெஃபினிஷன் சார்? மகிழ்ச்சிக்கு மாற்றி நீங்கள் டெஃபினேஷன் கொடுக்காது. மகிழ்ச்சி இஸ் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியுடன் எப்படி இருக்கின்றாய், சிரிக்கின்றாய், அதான் மகிழ்ச்சி.
ஸோ எவன் ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களோ they will radiate happiness. எவன் ஒருவன் தான் மகிழ்ந்து மற்றவரை மகிழ வைக்கின்றார்களோ அவன் மனிதன் அல்ல, மாமனிதன் அல்ல, அவன் தெய்வமாகவே மாறிவிடுகின்றான். ஒன்றே ஒன்றை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கண்ணாடியை பார்க்கும்போது தயவு செய்து நீங்கள் சிரித்துக்கொண்டு முகத்தை பாருங்கள். உன் முகம் உனக்கு அழகாக தெரியும். மற்றவர்களை சிரிக்க வைக்கும் பொழுது அனைவருக்கும் உன்முகம் அழகாக தெரிய வேண்டும். மகிழ்ந்து மகிழ வைத்து வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.